இந்த ட்ரெஸ்ஸ பார்த்தீங்கல்ல, நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த ட்ரெஸ்ஸ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலா இது ஒரு சாரி தான். ரொம்ப நாளா பீரோக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சிருந்தாங்க எங்க அம்மா. ஸோ அவங்க கிட்ட ரொம்ப நாளா ரூட் போட்டு ஒரு சாரிய வாங்கி, இத ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு மேட்சிங்கா லேஸு, அப்புறமா வந்துட்டு ஷால் எல்லாமே தனியா பர்ச்சேஸ் பண்ணி தான் வந்துட்டு மேட்ச் பண்ணியிருந்தேன். பட் பரவால்ல அவுட்ஃபிட் சூப்பரா வந்திருந்துச்சு. ஸோ எத்தன பேருக்கு ஸ்டிச் பண்ணும்போதே போட்டு பார்க்குற பழக்கம் இருக்குன்னு தெரியல. அர்த்தராத்திரியா இருந்தாலும் நான் போட்டு பார்த்துருவேன். எல்லா ட்ரெஸ்லயுமே வந்துட்டு எல்போ வரைக்கும் 3/4 அந்த மாதிரியே போட்டுட்டு, ஷார்ட்டா வந்துட்டு போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. சின்ன வயசுலலாம் பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு நம்ம பட்டு பாவாடை சட்டைலாம் போடுவோம்ல. ஸோ ஏன் அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா வந்துட்டு நான் ஆல்டர்னேட்டிவ்க்கு கிளாத்தும் வச்சிருந்தேன். இந்த ஹேண்ட் வந்து செட் ஆகல அப்படின்னா வேற ஹேண்ட் வச்சுக்கலான்னு. ஆனா ஆஃப் ஹேண்ட் போட்டு பார்த்ததுக்கப்புறம், இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் பேக்ல சின்னதா ஸ்கேலப்ல ஒரு ஹோல் குடுத்திருந்தேன். லுக் வேற லெவல்ல வந்திருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னா நம்ம பேஜ ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க.